ஆட்டு மண்ணீரல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? ஆட்டு மண்ணீரல் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க. வச்சுட்டு நீங்கள் அப்படியே இப்படியே கட் பண்ணால் கட் பண்ணவே முடியாது. ஆனால் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சீங்கன்னா ஈஸியாக கட் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி சேர்த்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக கட் பண்ண வரும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண வருது. ஆனால் இதே நீங்கள் அப்படியே வாங்கிட்டு வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது எப்படி செய்யலான்றத பார்க்கலாமா? இது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. வச்சுட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை இந்த 4 ஐட்டத்தை மட்டும் சேர்த்து கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துருங்க. கொரகொரப்பா அரைச்சிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, ஈஸி தான். எண்ணெய், சோம்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதிலே காரத்துக்கு மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மண்ணீரல், அதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம வேக வைக்கும்போது தண்ணி இருந்துச்சுல, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மண்ணீரல் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுங்க. மண்ணீரல் மசாலா கூட சொல்லலாம். இது இட்லி, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அதை விட பெஸ்ட்டு வந்து நீங்கள் சாதத்துக்கு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இது ரொம்ப நல்லதுங்க. ரத்த சோகை உள்ளவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். அப்படியே ஒயிட் ரோஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.